கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் வாக்குத்தத்தங்களோட உங்க பிள்ளைகளோட நீங்க பேச போற கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு நாள்ல நமக்கு என்ன வேணும், எல்லாமே தேவனுக்கு தெரியும். நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, விசுவாசத்தோடு இருக்கு. நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையிலே எல்லாம் நிறைவேறும். நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நம்முடைய தேவன் முதல்ல நம்மளை அறிந்திருக்கிறார். அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா நான் நிறைய அப்படி சொல்லியிருக்கேன். நான் ஒரு அனாதை கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய நேரத்துல புலம்பும் போது பார்த்தா அந்த புலம்புல கேட்க முடியாது. என் மனைவியே கேட்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு புலம்பிடுவேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா வசனம் ஃபுல்லா ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு. நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நான் எந்த இடத்துல புலம்பிட்டு இருந்தேன், எந்த வருஷம் புலம்புனேன், என்ன சொல்லி புலம்புனேன், எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆனா இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோட தான் இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் என்னை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில எனக்கு என்ன வேணும், என் குடும்பத்துக்கு எனக்கு என்ன வேணும், என்ன தரணும், அவருக்கு தெரியும். இப்ப காலை வேளையில நீங்க இணைந்திருக்கிறீங்களா, புதிய நாளுக்காக வாக்குத்தத்தம் கேட்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தரணும் தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியாதுப்பா. மனுஷன்தான். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நான் என்ன சூழ்நிலை இருக்கிறேன், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் என்ன சொல்லி புலம்பிட்டு இருக்கேன், என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, என்ன பாரம் இருக்கு, என் சரீரத்துல என்ன பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன போராட்டம் இருக்கு, நான் எந்த சூழ்நிலை கட்டப்பட்ட நிலைமையில இருக்கேன், என்ன காரியத்துக்காக நான் தாகத்தோடு ஜெபிக்கிறேன், எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவரு என்னை பார்த்துட்டு இருக்காரு. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என்னை பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை எப்படி இருக்கிறான், இந்த பூமியில நான் பத்திரமா வச்சிருக்கிறேன்னு. சில குடும்பத்துல உடனே சொல்லிடுவாங்க, இப்பதான் ஒரே உபத்திரம் பாடுகள். அநேக உபத்திரங்கள் வழியா தான் நம்ம நித்திய ஜீவன்களை கடந்து போறோம். அநேக உபத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. உபத்திரங்கள் பார்க்கும்போது பயந்துடக்கூடாது. பிரச்சனை போராட்டம் வரும்போது பயந்துடக்கூடாது. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதை நம்ம மறக்க கூடாது. பிரச்சனை நம்ம பெருசா பேசக்கூடாது. கர்த்தர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் என்னை அறிந்திருக்கிறாரு. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். எவ்வளவு ஒரு முக்கியமான வசனம் தெரியுமா? இந்த வசனத்தை வச்சு 1 மணி நேரம்னா கூட பேசலாம், பேசிட்டே இருக்கலாம். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்னை அறிந்திருக்கிறார். இதோட எனக்கு என்ன வாக்குத்தத்தம் வேணும்? அவர் என்னை அறிந்திருக்கிறார், அவர் என்னை காண்கிறார். என் வீட்டில் என்ன சூழ்நிலை, என் குடும்பத்தில் என்ன சூழ்நிலை, என் வாழ்க்கையில என்ன போராட்டம், எல்லாம் அவருக்கு தெரியும். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். அந்த கடைசி ஒரு வேர்டு தெரியுமா? என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இருதயத்தை தான் முதல்ல பார்ப்பார். மோசே குறித்து எழுதும்போது வேதம் இப்படியே எழுதப்பட்டிருக்கு.
என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? அப்பா, நமக்கு உமக்கு உண்மையாதான்ப்பா இருக்கிறேன். நிறைய குடும்பத்திலே மனைவிட்ட உண்மையா இல்லை, புருஷன்ட்ட உண்மையா இல்லை. வீட்டில் 4 பேர் தான் இருக்காங்க, 4 பேர் வாழ்க்கையிலையும் உண்மை இல்லை. ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை காண்கிறார். உங்கள் இதயத்தில் நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்க எல்லாம் சோதி தருகிறார். இந்த 3 காரியம் முதல்ல நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா குடும்பத்திலுமே வாக்குத்தத்தமும் வேணும், ஆசீர்வாதமும் வேணும், விசுவாசத்துலேயும் வளரணும். அனுதினம் எங்களுக்காக உத்தரவாக எடுத்து ஜெபம் பண்ணுறதுனால நல்லா தான் இருக்கும். ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தை பார்ப்பாரு, உங்களை அறிந்திருக்காரு, உங்களை காண்கிறார். அதனால் இந்த 3 மட்டும் நம்ம அழகாக நம்ம இதயத்தில் பதிச்சு வச்சாச்சுன்னா போதும். நம்ம எந்த ரோட்டில் நின்னா கூட, எந்த நாட்டில் நின்னா கூட, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை தேவனுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் இதயத்தை பார்க்கும்போதே உங்கள் இதயத்தில் நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, என்ன யோசித்து வேதனைப்படுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க தேவன்லாம் பார்க்குறாரு. ஒரு மனுஷனா பார்க்குறான் உங்கள் இதயத்தை உருவாக்குனவர் தான் பார்க்குறாரு. உங்கள் இதயத்தை உருவாக்கியிருக்காரு. அப்போ அவர் பார்ப்பார்ல, அவர் பார்க்கும்போது அறிந்திருக்கிறார், காண்கிறார், சோதித்தருகிறார். அதனால தைரியமா இருக்கலாம். 24 மணி நேரம் கர்த்தரே கூட இருப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புள்ள பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. உமக்கு பிரியமானபடி வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்தை உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக எங்களுக்குள்ள வாசம் பண்ணிடுறவரே, அப்போ அந்த நாளிலும் எங்களுக்கு என்ன வேணும் எங்கள் இதயத்தை நீங்கள் பார்க்குறீங்கப்பா, எங்களை நீங்கள் காண்கிறீங்கப்பா, எங்களை அறிந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எல்லா காரியத்தில் கற்றுக்கூட ஆசுறீங்க, கையின் கீழே ஆசுறீங்க, அப்பத்தின் ஆசுறீங்க, உங்களோட சிரசின் மேலே ஆசிரியத்து வைங்க. சகலமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து சந்தோஷமாக சுகித்து இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க கதை கிருபை செய்யுங்க. எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உங்களுடைய பாதத்தில் அப்படிங்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்தோட பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு கத்திர ஆசிரியங்க. உங்களுடைய பதவிகளை தாழ்த்த அப்படிங்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்ததாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவேளை சப்போஸ் யாராவது ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.